விட்டு உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்க ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்க ஓடுவேன். எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போலும்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியும். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே. தள்ள
மறக்காமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பிதுவே, தாங்கின அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே, வெறுக்காமலே என்னை ஒதுக்காமலே நேசித்த அன்பிதுவே, நேசித்த அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பிதுவே, மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த அன்பிதுவே, மன்னித்த அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு.
வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்தேன். வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்து என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தி என் பேர உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தி இசையா இது நெசமா? இசையா இது நெசமா என்ன ஒரு பாசம் ஐயா நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் தாய் உன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னீரே தாய் உன்னை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னீரே. என்ன தொடுகிறவும் கண்மணிய தொடுகிறானோ என்ன தொடுகிறவோ கண்மணிய தொடுகிறானோ. இசையா இது நெசமா? இசையா இது நெசமா என்ன ஒரு பாசம் ஐயா நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். எதற்கும் உதவாத என்னையும் நீர் கண்டுபிடிச்சு எதற்கும் உதவாத என்னையும் நீர் கண்டுபிடிச்சு என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனா இழுத்து கொண்டு என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனா இழுத்து கொண்டிருக்கையா இது நெசமா இசையா இது நெசமா என்ன ஒரு பாசம் ஐயா நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்ன ஒரு பாசம் ஐயா நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம் என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம்
நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே சங்கீதம் 139. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, ஒன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவைக்கும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே,
என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை வரவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை வரவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கற்றோராய் கைதிரேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைதிரேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தலை முடியும் தலை முடியும் என்னை வரவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும்.
ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜீசஸ் குளோரி ஃபேமிலியூடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களிலே நாங்கள் எல்லோரும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த கடந்த 12 மாசங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய ஆண்டுக்குள்ளே வழிநடத்தி வருகிற தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு கூட இந்த நாட்களிலே வாருங்கள். அவர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களிலே என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ராஜா. எல்லா துதிகளின் மத்தியிலும் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரான கர்த்தாவே, நன்றி. ஹல்லேலூயா. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவாவும் வாக்குகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசு ராஜா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். உங்கள் நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உங்கள் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே எங்கள் இயேசு ராஜா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காத்திடும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். இந்த கடந்த 11-12 மாசங்கள் நம்மை நடத்தி வந்த தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் இந்த இடத்திலே இல்லை. அநேகர் இந்த நாட்களிலே கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் மறுபடியும் வர முடியாது. அப்படியாக இந்த நாட்களை கடந்து போயிருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய கிருபைதான் இந்த நாட்களை நம்மை நடத்தி வருகிறது. எந்த விதமான காலநிலைகளுக்கும், எந்த விதமான விபத்துகளுக்கும், எந்த விதமான பூமி அதிர்ச்சிகள், மண் சரிவுகள், இப்படி போன்ற காரியங்களுக்கும் நம்மை தப்புவித்து இந்த நாட்களை நடத்துகிற தேவன் என்றால் அவர் ஒருவர்தான் என்று இந்த நாட்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், இந்த நாட்களே என்னை நோக்கி நீ கூப்பிடு, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அறியாததும் உனக்கு கெட்டாத காரியங்களையும் செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே, சிறுமந்தையே நீ பயப்படாதே, கர்த்தர் உன் நடுவிலே
பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவன் எங்களோடு இந்த நாட்களில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற இந்த நாட்களில் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிறார். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஒரு விசை இந்த நாட்களிலே கண்ணை மூடி இந்த நாட்களை உயர்த்துவோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி ராஜா, நன்றி அப்பா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் மலர்ந்த லீலி மலரே, நன்றி அப்பா. தலை தங்கமயமானவரே, தலை மயிர் சுருளானவரே, வெண்மையும் சிகப்புமானவரே, விண்ணகராஜனே, நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைந்து துதிக்கின்றோம், உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைந்து துதிக்கின்றோம். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், எங்கள் ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், இந்த உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றோம். பிதாவே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றோம், உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைந்து துதிக்கின்றோம். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மகத்துவம் உள்ள தேவனே, நீர் ஒருவரே வல்லவர். உமக்கே நன்றி அப்பா, உமக்கே கனந்துதி மகிமையில செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். பாஸ்டர் அதை சொல்ல விரும்புறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி சார்பாக அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். எல்லாருக்குமே இனிய பிலேட்டட் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் தின வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ, நன்றி. இந்த வேளையில் நாங்கள் அதாவது ஆரம்ப ஜெபத்துக்காக பாஸ்டர் ஸ்டெஃபான் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கேக்குதுங்களா? ஆமென் ஆமென், கேக்குது பாஸ்டர் ஐயா. எடுத்து வாருங்கள், ஜெபத்தை எடுத்து வாருங்கள், கூட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஓகே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நோக்கி பார்க்கிறோம். தேவனை விடுதாவாய் தேடுங்கள் என்று சொல்லவில்லை, உம்மை தேடினால் பலன் தருவேன் சொல்லி எழுதியிருக்கிறது. உங்களை நாங்கள் தேடுகிறோம், நீங்கள் பலன் கொடுக்கிறேன் என்றதை நாங்கள் பார்க்க, உங்களுடைய வார்த்தையில் இருக்கிறத வல்லமை ஜீவன், அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில் நிறைவேறதை பார்க்க அனுகிரகிச்சீங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் நீங்கள் எடுக்கிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் உமக்குள் பிரயாசப்படுகிறோம். எங்கள் பிரயாசம் விருதாவாய் போகல என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இன்னும் தீவிரமாய் உம்மை தேட உமக்குள் நாங்கள் பிரயாசப்பட அனுகிரகிச்சீங்கப்பா.
அப்ப 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. நாங்கள் அநேகராய் கூடியிருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஒரு தெளிவை, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதற்கு ஒரு கன்விக்ஷன் எங்கள் இருதயத்துல கிடைக்க, ஒரு விசுவாசத்துல ஒரு கான்பிடன்ஸ் வரும்படிக்கு அனுகிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்கிறீர்களோ என் பிதாவால் தரப்படும் இது இருக்கு. நாங்கள் அநேகராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்து தேவன் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து கொடுக்கிற முயற்சி. இந்த நாளிலும் இந்த அருமையான ஆராதனை வேலையும் மெசேஜ் செய்தி வேலையும் ஆவியானவர் நடத்தணும். இந்த வாழ்க்கை உம்மை நோக்கி தேடுகிறோம். எங்களுக்கு பலன் கொடுத்து இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றி கொடுங்க ஆண்டவரே. நாங்களும் உம்மை தேடினோம் என்று சொல்லி எனக்கு நான் போக முடியாதபடி தேடின எங்களுக்கு பலனை நாங்கள் ருசித்து விட, நீர் நல்லவர் என்று ருசித்து விட, தேவனை தேடுகிறவர்களுக்கு சுற்றில் இளைப்பாறல கொடுக்கிறீர். தேவனை தேடுகிறவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர். தேவனை தேடுகிறவர்களுக்கு சத்துருக்களுக்கும் பதுங்கி இருக்கிற பதிவிடைக்காரர்களுக்கு விலைக்கு நடத்தி ஜெருசலேமை கொண்டு போய் சேர்த்தீர். இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. தேவனை தேடுகிற சகலத்தை அறிவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரை தேவனை தேடுகிற துதிப்பார்கள். தேவனை தேடுகிற இருதயம் மகிழ்ந்து களி கூறும். தேவனை தேடுகிறவர்கள் நாணம் அடைவதில்லை. சங்கீதக்காரனும் தன் தேவனை தேடுகிற வெக்கப்பட்டு போவதில்லை எழுதியிருக்கிறது. இந்த வேலையிலும் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நாங்கள் நம்மை தேடுகிறோம். நமக்கு காத்திருக்கிற நாங்கள் வெக்கப்படாது இப்படி செய்யுங்க. நீங்கள் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதா பார்த்து உணர்ந்து அனுபவித்து விட கருவி. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு ஒளியாய் உப்பாய் மாறி நீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை அநேகருக்கு பிரஜாதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஒரு வாழ்க்கை உமக்காய் வாழ்ந்து விட கருவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வல்லமையும், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையும், இயேசுவின் வார்த்தையின் வல்லமையும், இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமையும் இந்த உலகுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும்படி உடைய வல்லமைக்கு எங்களை சாட்சியா நிறுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் ஆராதனை வேலை செய்தி வேலை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்க கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் எழுதியிருக்கு. உங்களுடைய மகிமையை நாங்கள் காண கருவி செய்யும். உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியில வெளியரங்கமாக கருவி செய்ய எதிர்பார்க்கிறோம். தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஆமென். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் வேத வாசிப்புகளே இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். இந்த வேளையிலும் சிஸ்டர் ஜென் மோகன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜென் மோகன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் சங்கீதம் 27 இந்த நாட்களிலே எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துல இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை ஏன் நாடுவேன்? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன்.
கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர். என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத புஸ்தகத்துல 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்பேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வேன் என்று சொல்லி தாவீது ராஜா அந்த இடத்துல சொல்லுகிறது போல, அந்த நாட்களிலே நாங்கள் வருகிற அந்த புதிய ஆண்டிலே கூட ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் செய்ய வேணும், உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு இந்த நாட்களிலே அவரோடு ஒரு பொருத்தனையை பண்ணி நாங்கள் இந்த நாட்களில் காரியத்தை செய்வோமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த வேளையிலும் அடுத்தாக ஒரு ஸ்பெஷல் சாங்குக்குள்ளே கடந்து செல்வோம். சிஸ்டர் காஞ்சனா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்று இந்த நாட்களில் உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் பாடல்களை. Thank you, Pastor. Thank you அம்மா. கர்த்தருக்காக இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. சுவாமி ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என்றும் குறையாதது. ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஆமென். ஆமென். நன்றி அம்மா. ஆமென். ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் குறையாதென்று சொல்லி பாடியிருந்தீர்கள். அருமையான பாடல்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதனால் அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்வோம். சிஸ்டர் டிபியா அவர்களை அழைப்போம் இந்த வேளையிலும். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்களை வாழ்த்தி உங்களுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான டிசம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை இடம்பெற இருப்பதால் எங்களுக்கான தேவ செய்தியை லண்டன் தேசத்திலிருந்து பிரதர் ரஞ்சனையா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அம்மா தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். அருமையான காரியங்களை இந்த நாங்கள் எடுத்து வந்தீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அன்பு சகோதரர்கள் சகானா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி மீண்டுமாய் வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, அந்த நேரத்திலுமாக ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாக இணைந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் அருகாமையிலே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நாங்கள் ஆவியிலே ஒரு மனப்பட்டு உங்களை நோக்கி ஆராதிக்கிற பொழுது நீங்க அந்த இடம் முழுவதும் இறங்கி வருகிறவராய் இருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்திலுமாய் நாங்கள் எடுக்க போகிற ஆராதனைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் முழுவதுமாய் அங்கீகரிக்கும்படியாய் எங்களை நிறைக்கும்படியாக உம்முடைய கரத்திலே தருகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலுமாய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்.
சொல்லுகிறோம். அப்பா, அந்த வருடத்தின் இறுதி பகுதிக்குள்ளே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. இந்த வருடத்தின் இறுதி பகுதிக்குள்ளே எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்க. முதலாவது அதற்கு உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ பேர்கள் இந்த வருடத்தை துவங்கினார்கள். ஆரம்ப ஜெபத்திலே ஐயா சொன்னது போல எத்தனையோ பேர்கள் துவங்கினார்கள். ஆனால் நானும் நீங்களும் இன்றைய நாளிலே உயிரோடு இருப்பது அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவரை நோக்கி பார்க்கும்படியாக அவர் நம்மளை தெரிந்து கொண்டு உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாய் நன்றி என்று சொல்ல முடியும்? ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. இருக்கிற இடங்களிலே ஒரு விசை கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா? ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. அப்பா, இந்த கடைசி ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலே அப்பா, அந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு தினம் இன்றைய நாள் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே ஒரு மனமாய் இணைத்திருக்கிறீங்க. எத்தனை பெரிய சலாக்கியம், எத்தனை பெரிய கிருபை, எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத அந்த நன்மையை ஆண்டவரே உம்முடைய துதியை சொல்லு வரும்படியாக நீர் பாராட்டின இரக்கங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீங்களே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, கைவிடவே இல்லையே, எங்களை விட்டு விலகவே இல்லையே. நாங்கள் உங்களுக்கு உண்மை இல்லாமல் இருந்த நேரங்கள் அநேகம். ஆனால் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்து ஆண்டவரே வாக்கு தத்தங்கள் தந்து எங்கள் கரங்களை இறுக பிடித்து இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நம்மை படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என்னப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் ஏசப்பா மணிமுடி சூட்டுகிறீங்க. எங்களை வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். எங்களை வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம்முடைய இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென், ஆமென். நாங்கள்
ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே என் அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆம் பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலே வைத்தியசாலைகளிலே எத்தனையோ பேர்கள் வாய்கள் பேச முடியாமல், காதுகள் கேட்க முடியாமல், கால்களாலே எழும்பி காலுண்டி நடக்க முடியாமல், கரங்களினாலே எதையும் செய்ய முடியாமல், சுவாசிக்க கூட பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த இடத்திலே கூடி இருக்கிறோம் என்றால் ஏசப்பாவுடைய சுத்த கிருபை மாத்திரமே, ஏசப்பாவுடைய சுத்த கிருபை மாத்திரமே. எத்தனை பேர்கள் உண்மையாய் சொல்ல முடியும்? நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. மறுபடியும் சொல்லுவோமா? நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என்னப்பா செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்குமாய் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காய் நன்றி என்று பாடுகிறோம். எங்களப்பா நீங்க செய்த எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி தந்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு சுகத்தை தந்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். எங்கள் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்ன பிரகாரம் நாங்கள் ஓடினாலும் நாங்கள் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. காரணம் இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய பலனை தந்திருக்கிறார், புது ஜீவனை தந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே அந்த உன்னத பலத்தை நாங்கள் அனுபவிக்க முடிகிறது. அப்படியே நன்றி என்று சொல்ல முடியுமா? நன்றி என்று சொல்ல முடியுமா? இது ஒரு நன்றி செலுத்துகிற ஆராதனையா இருக்கிறபடினாலே நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனத்திலே, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே, உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எவ்வளவு அழகா இந்த வேத வசனம் கூறுகிறது. ஒரு விஷயம் உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து கண்களிலே கண்ணீர் கொட்ட கொட்ட நாம் நன்றி என்று சொல்லுவோம். இந்த நேரம் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளை ஒரு குழந்தையை சுமக்கிற வண்ணமாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது.
இதுவரை சுமந்திருக்கிறது, இனிமேலும் சுமக்கது போதுமானதா இருக்கிறது. ஓ தேங்க்யூ லார்ட். ஷகரலரதன மரியான் தெரலரே கெப்ரஹாந்தா. நன்றி ஏசப்பா, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. Oh, thank you, Father. Thank you, Jesus. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எங்களுக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எங்களுக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அன்று மோசே என்ற தீர்க்கதரிசி அன்று சொன்ன பிரகாரம், நீங்க வராவிட்டால் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம், நீங்க வராவிட்டால் நாங்க போக மாட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர் பேசுகிறார் அன்று மோசேயோடு, என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசப்பா, வருகிற புதிய ஆண்டில நீங்க எங்களோடு வரணும், கரம் எங்களை நடத்தணும், நீங்க முன்பதாய் செல்லணும், உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு செல்லணும், இல்லாவிட்டால் எங்களால எதுவும் முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆம் தகப்பனே. அப்பா, மறுபடியும் இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்துல எங்களை நடத்தி மூடிக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அப்பா, வருகிற புதிய ஆண்டுக்கு செல்லுகிறதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. அப்பா, இந்த 2025 ஆண்டு ஒரு சில நாட்களில் கடந்து செல்ல போகிறது. அது எங்களை விட்டு முடிந்து போகிறது. ஒரு சரித்திரம் மாறப்போகிறது, அது ஒரு வரலாறாய் மாறப்போகிறது. வரப்போகிற 2026 ஆண்டு நாங்கள் வரவேற்க ஒவ்வொருத்தரும் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாய் செல்லணும், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்லணும். அப்பொழுது 2026 ஆண்டிலே நாங்கள் இலகுவாக எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். உங்களுடைய பலனை நிரப்பணும், உங்களுடைய வல்லமைகளை நிரப்பணும், நீங்க எங்களை நடத்தணும் ஏசப்பா. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். நீங்க இல்லாம, உங்களுடைய பிரசன்னம் இல்லாம, உங்களுடைய வல்லமை இல்லாம எங்களால எதுவும் முடியாது என்று சொல்லி எங்கள் அனைவரையும் உம்முடைய ஆண்டவரே அதி உன்னதமான பரிசுத்தமான கரத்துக்குள்ளே தாழ்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறோம். மீதியாய் வருகிற ஒவ்வொரு நேரங்கள் வார்த்தை கொடுக்க போகிற தேவதாசன் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கட்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். Thank you. ஆமேன். அருமையான போஷிப்படுத்து வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 24, 25, 24, 25, 3 அந்த 3 வசனங்களின்படி கர்த்தர் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணி தேவனுடைய கரந்தானே கூட இந்த வழிநடத்துவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நன்றி. ஆமேன். இந்த வேளையிலும் அடுத்ததாக இந்த வேளையிலும் வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்படியாக பாஸ்டர் கிஷோவை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் இவங்க நிக்கிறாங்க, ஜோயல் நிக்கிறாங்க. பாஸ்டர் ஜோயல் நிக்கிறாங்களா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜோயல். பிரைஸ் லார்ட்.
ஜோய் பிரதர் இதுல இருக்கிறாங்களா, ஆனால் மைக் ஆன் பண்றாங்க இல்லையா? நீங்க எடுத்து வாரீங்களா பாஸ்டர் ஐயா? ஓகே. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தில் வார்த்தைக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆவியும் ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை பேச வேண்டுமா இச்சபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை புடமிட வேண்டுமா இச்சபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, நீர் எண்ணத்தை சொல்ல ஆண்டவரை சித்தமாயிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரை இந்த வார்த்தைக்காக ஆண்டவர் தாகமாய் காத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்கிற துறைத்தரங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஆண்டவர், மனச யோசனை சிந்தனை சக்திகள் ஆண்டவரை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அதிகாரத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு வல்லமை இந்த இடத்திலே வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. சகோதரி முற்றுமாக ஆண்டவரே உமது ரத்தத்தால் மலைக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவர், விசேஷித்த ஆவியானவர் ஆண்டவரே, சகோதரியோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி என் மீட்பரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா, தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. இந்த வேளையிலும் எவாஞ்சலி அண்ணா அவர்களை இந்த வேளையிலே அழைப்போம். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து பேசும்படியாக இந்த வேளையிலே இந்த நாட்களை அவர்கள் அடைத்து அவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பிரேஸ் லார்ட் சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்று இந்த வேளையில உங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் தாமே இந்த நாள் உங்களோடு கூட இருந்து பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கின்றேன். எடுத்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். கர்த்தாவே சுவாமி, உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. நீர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபக சுவாமி. ஆம் கர்த்தாவே, என்ன நீர் பேச விரும்புகிறீரோ அதை என்னூடாக ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக செபிக்கிறேன். இங்கே நான் இல்லை பேசுவது, நீர் தாம் பேசும்படியாக செபிக்கிறேன். அதை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் அதி உன்னத அதிவல்லமுள்ள அதிபரிசுத்த நாமத்தினாலே நான் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். என் நேசமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்று நான் தேவ செய்திக்கு எடுத்தது எசாயா 52 அதிகாரம் 3வது வசனம். எசாயா 52 மூன்றாவது வசனம். அதாவது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். அது பிலிப்பியர் 2:7 சொல்றத பாத்தீங்கன்னா, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இதை நான் இதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அதுல என்ன நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு இதை சொல்றேன், ஒரு கதை மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப அடிமையின் அதாவது ஸ்லேவ் மார்க்கெட், அடிமையின் சந்தையில அந்த இடத்துல நான் இருக்கிறேன் ஒரு அடிமையாக இருக்கும் போது, அதாவது அடிமை எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். சோ அந்த இடத்துல அந்த சந்தையில நான் இருக்கும்போது, அதாவது சாத்தான் தான் நான் அந்த இடத்துல எஜமானா இருக்கிறான். அப்ப யார் என்னை மீட்பார்கள் என்று ஒரு ஏக்கத்தோட அந்த இடத்துல இருக்கிறேன். அப்பொழுது ஒரு தகப்பனும் மகனும் வருகிறார்கள். அந்த தகப்பன், அவரை பார்த்தீர்கள் என்றால் அந்த கண்கள் புறா கண்கள், சௌந்தரியம், அதே தேசம், தன்மை, சொருவம் எல்லாத்தையும் பார்த்தா மகிமையான ஒரு நபர். ஆனால் குமாரன் அடிமையின் வஸ்திரம் தரித்து வருகிறார். தம்மைத்தாமே வெறுமையாக்கி தேவனுடைய குமாரனானவர் அடிமையின் ரூபம் எடுத்து வாரார். சாத்தானிடம் சொல்லுகிறார், இந்த அடிமை, இவளை நான் தத்தெடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் என்று. அதற்கு சாத்தானுக்கு இப்ப பெரிய சந்தோஷமே இல்லை. தேவனுடைய குமாரன் அல்லவா வர்றார். ஆனால் அவன் கேட்கிறது என்ன தெரியுமா? கிரயமாக உனது இரத்தத்தை தான், உங்களுடைய இரத்தம், அதாவது இரத்தம் என்பது உயிரை கொடுக்கிறதுக்கு தான் இரத்தத்தை தான் சொல்ற. அப்ப அந்த இடத்துல நான் தான் கொல்லப்பட வேண்டும், சிலுவையில் நான் தான் அறையப்பட வேண்டும், நான் தான் கொல்லப்பட வேண்டும். ஆனால் அந்த இடத்துல எனக்காவன்றி தேவகுமாரன் சிலுவையில அவர் மரிக்கிறார். அவர் சிலுவையில அந்த இரத்தம் வடிய 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 என் அடிமையின் சங்கிலிகள் எல்லாம் உடைய ஆரம்பித்தன. என் அடிமைகள் சங்கிலிகள் எல்லாம்
தகர்க்கப்படுது. அவர் தமது இரத்தத்தினாலே என்னை விலைக்கிரயமாக கொடுத்து வாங்குகிறார். அப்ப அதான் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். அதே மாதிரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோட அதே மாதிரி கண்டினியூ பண்றேன், விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இப்ப அந்த இடத்துல இப்ப குமாரன் மரித்து விட்டார். பரலோகத்துல இருந்து 2 வேலைக்காரர்கள் வாரார்கள். 2 வேலைக்காரர்கள், அவர்களுக்கு இறகுகள் எல்லாம் இருக்கு, வலதுபுறம் இடதுபுறம் இறகுகள் இருக்கு. என்னை கூட்டிக் கொண்டு போக வாரார்கள். அப்ப வரும்போது எனது சங்கிலிகள் எல்லாம் தடைகள் எல்லாம் தகர்க்கப்படுது. தகர்க்கப்பட்டு அவர்கள் கூட்டிக் கொண்டு போறார்கள். கூட்டிக் கொண்டு போறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் இப்ப இந்த அடிமையின் சந்தையில இருந்து நான் போக போறேன் தகப்பண்ட வீட்டுக்கு, அங்க போறதுல சந்தோஷத்துல இருக்கிறேன். அங்கே போய் அங்க சரி வேலைக்காரர்களோடு, அது உங்களுக்கு அந்த தெரியுமா இருக்கும், வேலைக்காரர்களோடு அடிமையாக சரி நான் அங்கே இருக்கிறேன். அந்த கெட்ட குமாரன்ல சொன்ன கதை மாதிரி அங்க சரி போய் நான் அடிமையா இருக்கிறேன் என்று அவர்களோடு போறேன். அப்ப அவர்கள் கூட்டிக் கொண்டு போறது ஒரு அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போறார்கள். அரண்மனை வாசல்ல இருக்கிறது யாரு? எனக்காக மரித்த அந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கிறார் வாசல். அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல? நான் உனக்காகவே உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று, உனக்காகவே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று எனது கரத்தை பிடிக்கிறார். அப்ப நான் அவரோடு போறேன். அந்த வீடு அரண்மனை முழுக்க சௌந்தரியம், ஐஸ்வர்யம், தங்கம், பொன் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு இடத்துல அடிமைகள் இருக்கிறார்கள். அங்க மாடு மேய்க்கிறார்கள் இருக்கிறார்கள். அப்ப நான் கேட்கிறேன், இந்த மாடு மேய்க்கிறவர்களோடு சேர்ந்து நான் அடிமையாக இருக்கவான்னு சொல்றேன். அவர் சிரித்து கொண்டே என்னை அழைத்து கொண்டு போகிறார். அங்கால பாத்தீங்கன்னா நிறைய பணியாட்கள் வேலை செய்கிறார்கள், சமைக்கிறார்கள். நான் அந்த சமையக்கார அந்த அடிமைகளோடு சேர்ந்து நானும் சமைக்கவா, எனக்கு சமைக்க தெரியும் என்று கேட்கிறேன். நான் கூட்டவா, எல்லாம் கேட்கிறேன். அவர் சிரித்து கொண்டே, அது ஒன்றுமே காதில போடாதவராய் என்னை அழைத்து கொண்டே போகிறார். முதலாவது பிரகாரம், அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகிறார் என்னை அழைத்து கொண்டு. அங்கே குமாரனுடைய அப்பா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமையாய் உட்கார்ந்து இருக்கிறார். குமாரனை பார்த்து வாங்க என்று சொல்கிறார். குமாரன் அந்த மகிமை சிங்காசனத்தில் அவர் மகிமையாய் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப நான் நினைக்கிறேன், இவர்களுக்கு நான் ஒரு அடிமையாக கையை கட்டி கொண்டு இதிலே இருக்கிறதுக்குத்தான் என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைத்து அவர்களிடம் நான் இதிலே கையை கட்டி கொண்டு இருக்கவா என்று கேட்கும் போது அவர் கூறுகிறார், இல்லை, நீ உட்காரு, இதிலே எனக்கு நிகராக என்னை உட்காரும்படியாக அவர் சொல்கிறார். மகிமையின் சிங்காசனத்தில் அவருட வலது பாரிசத்தில் அவருக்கு பக்கத்துல நிகராக என்னை உட்காரும்படி அவர் கூறுகிறார். எசாயா 56:5 ஒருக்கா வாசிக்கலாம் கேளுங்க. எசாயா 56 56ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும், மதில்கள் என்னும் போது வீடு, குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்றார். ஆமென். அப்ப அவர் என்ன செய்யறார்? இப்ப பிதாவுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று குமாரன், அவருடைய சகோதரியாக நானும். அப்ப இப்ப சாத்தான் திரும்ப கேட்கிறான், உங்களோட எப்படி அவள் உங்களுடைய புத்திரியாக முடியும்? நீங்க பிள்ளை பெற்றீர்களா என்று கேட்கிறார். அப்ப பிதா சொல்லுகிறார், என்ன சரிம்மா, இப்படி பிள்ளையாக இருக்கிறதுண்டா ஒன்று பெற வேணும், இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? தத்தெடுக்க வேண்டும். அப்ப அவர் சொல்லுகிறார், இவளுக்குள் என் குமாரனின் தத்தெடுக்கிற ஆவிய, அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்ததினால் தம்முடைய குமாரத்தியா அவர், அதாவது I am an adopted child. அதாவது சுவீகாரம் என்பது என்னென்றால், உங்களுக்கு தெரியும், சுவீகாரம் என்றால் சிலாக்கள் அவர்களை புத்திரராக எடுக்கிறதுக்கு சங்கிலி போடுவார்கள், அருணா சங்கிலி போடுவார்கள். இந்த மாதிரி சுவீகாரம் பண்ற, அதுதான் சுவீகாரம் என்பது தத்தெடுத்தல். அப்படி செய்வார்கள். இது குமாரனுடைய அந்த ஆவியை எனக்குள் கொடுத்திருக்கிறார்.
அப்ப எனக்கு என்ன இருக்குது, அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. இது ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஒருக்கா வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8, 15, 16, 17 ரைட். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரனும் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரனும் ஆமே. கிறிஸ்துவனுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமே. அப்ப இப்ப நாங்கள் என்ன அவருடைய ஆவியை பெற்று புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். இன்னொரு இடத்துல டிக்ளேர் பண்றார், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார் அல்லவா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது வானம் திறந்து என்ன சொல், இவர் என்னுடைய நேச குமாரன். அதே மாதிரிதான் இவருடைய ஆவி எனக்குள் வரும் பொழுது பரலோகமே டிக்ளேர் பண்ணது, இவள் என்னுடைய குமாரத்தி. அப்ப குமாரனின் ஆவி எனக்குள் இருக்கிறது. அப்ப இதுதான் அடிமை நிலையில இருந்து தத்தெடுத்து எம்மை அடிமை நிலையில இருந்து எம்மை தத்தெடுத்திருக்கிறார். இது லீகலாக அவர் செய்த ஒரு காரியம். வேதம் எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்கிறது என்றால், நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அவர் அடிமைத்தனத்தை வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, யாத்ராமம் அந்த காலத்துல யாத்ராமம் திருப்ப வேணாம் 1:32 30 சேக்கல் கொண்டு அடிமைகளை விலைக்கு வாங்குவார்கள். அதே மாதிரி தான் இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு வாங்கி அடிமையாக வித்தார்கள். அப்ப அந்த அடிமைத்தனத்துக்காக வேண்டிதான் அவர் அந்த 613 நியாய பிரமாணத்தின் எல்லா லாவையும் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமத்திலையும் இருக்கிற எல்லா லாவையும் முறியடித்தார். எல்லாத்தையும் 613 நியாயப்பிரமாண கட்டளைகளையும் முடித்துத்தான் அவர் லீகலாக ஒவ்வொருவரையும் புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அடிமைத்தனத்துல இருந்து அவருடைய இரத்தத்தால அதை கிரயமாக்கி ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார். வெள்ளியோ தங்கமோ கொடுக்க இல்லை, அவருடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக்கி எம்மை மீட்டு கொண்டார். ரைட். இப்ப புத்திரர் என்று இப்ப நாங்கள் எல்லாம் சொல்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நாங்க சொல்றோம், நாங்கள் எல்லாம் புத்திரர் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலே நீங்களே மைக் ஆன் பண்ண தேவையில்லை, ஆமேன் என்று சொல்லுங்க. அவரோட புத்திரர் புத்திரி என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன். ஆனால் எத்தனை நேரங்களில் நாங்கள் அடிமை மாதிரி செயல்படுகிறோம். நிறைய தடவைகள் நாங்கள் அடிமை மாறி செயல்படுகிறோம். உண்மையிலே குமாரன் என்னை தத்தெடுத்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறது அடிமையின் ஆவி அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இப்ப அடிமை எப்படி வேலை செய்வார் என்று சொன்னால், எஜமான் வருகிறார், காலையில 3 மணிக்கு எழும்ப வேணும், இந்த வேலைகளை செய்ய வேணும். அதுவும் எஜமான் எப்படிப்பட்ட எஜமான்? அவர் நீதியுள்ள எஜமான். என்னை தண்டித்து விடுவார், எனக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பார், இப்படி செய்வார், அப்படி செய்வார். ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ், ரெகுலேஷன் ரெகுலேஷன் ரெகுலேஷன், இதிலேயே பயம் பயம் பயம். இந்த மாதிரி தான் அவன் வேலை செய்வான். ஆனால் அந்த மாதிரி நிலைமையில இருந்தோம். நாங்கள் அந்த காலத்துல சாத்தானங்களை அப்படித்தான் அடக்கி வச்சிருந்தான். ரூல்ஸ் ரூல்ஸ் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ், பயம் பயம். இது செய்யாட்டிய உனக்கு தண்டனை, அது செய்யாட்டி தண்டனை, இப்படி ஜெபம் பண்ணு, அப்படி செய், இந்த பூஜை அது இது எல்லாமே ரூல்ஸ் ஆயிரும். ஆனால் இப்ப என் பார்வை பூரா எப்படி இருக்கிறது? எனக்கு ரூல்ஸும் இல்லை, ரெகுலேஷன்ஸும் இல்லை. ஏனென்றால் எனக்குள் அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. அப்பா 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 என்ற அந்த முழு உரிமையும் எனக்கு இருக்கிறது. அந்த அப்பா என்ற பார்வை எனக்கு இருக்கிறது. நான் எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு தான் போவேன். அப்பாவுக்கு முன்னால போய் எப்படி இருப்பேன்? நான் அவருக்கு முன்னால போய் இருந்து நான் பயத்தோட போய் இருக்க மாட்டேன். அவர் செய்ததுக்கு முன்னால நான் என்ன ஆத்திரம், என்னத்தை நான் அவருக்கு செய்ய, அந்த மாதிரி ஒரு விதமான கிரேட்ஃபுல் தான் எனக்குள்ள இருக்கும்.
அந்த லைஃப் முழுக்க இந்த வாழ்நாள் முழுக்க அவருக்கு நான் என்னத்தை செய்வேன், எது அவருக்கு ஈடுணையா எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு விதமான பயம் இல்லை, என்ன வாங்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு வாங்கின அப்பாவுக்கு நான் என்னத்தை செய்வேன். அப்ப அடிமை எப்படி இருப்பான், நான் சூப்பரா சமைத்து கொடுக்கணும், அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு எல்லாமே ரிவார்ட், நான் சூப்பரா அவருக்கு சமைச்சு கொடுப்பேன். அப்பாவுக்கு சூப்பரா எஜமானுக்கு சூப்பரா சமைச்சு கொடுப்பேன், அத சமைச்சு நான் ரிவார்டை வாங்குவேன், பெர்ஃபெக்டா நடந்து கொள்ளுவேன். அப்படி எல்லாத்துலயும் அவன் ரிவார்டை எதிர்பார்த்து தான் அவன் எல்லாத்தையும் செய்வான். ஆனால் அதாவது கட்டாயம் நான் என்ன என்ன சொல்ற 21 நாள் நான் எப்படியாவது உபவாசம் இருப்பேன், இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் இந்த பைபிளை வாசிக்கிறேனா இல்லையாப்பா, அந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தினாவே நோ 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 அப்படி அல்ல. என்ன செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கும் போல அப்பாவுக்கு பக்கத்துல சாப்பாடு கொடுக்கும் போது அவர் செய்ததுக்கு முன்பாக நான் என்னத்தை செய்ய போறேனப்பா, ஒரு விதமான அன்பு பாசத்தோடு அவருக்கு முன்னால போய் இருக்கிற, இதை செய்து தான் அப்படி செய்து அவர் சொல்வார், உன்னால முடியுமா, உனக்கு விரதம் இருக்கு, உன்னால உபவாசம் இருக்க முடியுமானால் உனக்கு டயர்டு இல்லாட்டி நீ இரு, அப்படித்தான் அவர் சொல்லுவார். அவர் பாராட்டின தயவுக்கு முன்னாடி, அவர் செய்ததுக்கு முன்னாடி மாத்திரம் நாங்கள் செய்வதெல்லாம். இப்ப மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார், மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். அதே மாதிரி நீ 40 நாள் உபவாசம் உன்னை உயர்த்துவார். இல்லை, அது அடிமை. மோசே அடிமை, நான் அடிமை அல்ல, நான் புத்திரி, அவரோட புத்திரர் நாங்கள். நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, உபவாசம் இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் அப்பா சொன்னால் நீங்கள் இருங்கள், 40 நாள் இல்ல 400 நாள் கூட நான் இருக்க தயாரா இருக்கிறேன் அப்பா கூறும்போது. அவருக்கு தெரியும் என் உடல்நிலை, என்னை பற்றி அவருக்கு தெரியும். அவருக்கு மற்றவர்கள் ஒன்றையும் யாருக்கு எதையும் திணிக்க வேண்டாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளின்படி அவர்கள் நடக்கட்டும். அதனால் எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு, எல்லாருக்குமே நாங்களும் அனைவரும் அவரோட புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற சுதந்திரவாளிகள். என்னண்டா எங்களோட ஆட்டிடியூட் தான் மாற வேண்டும், எங்களோட மனப்பான்மை மாற வேண்டும். அதாவது சிலர் சொல்லுவார்கள் வெள்ளை, எல்லாருமே வெள்ளை உடுத்துத்தான் வர வேண்டும். நாம் வெள்ளையை உடுத்துக்கொண்டுதான் அவரை ஆராதிக்க வர வேண்டும், பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் வெள்ளை உடுப்பு உடுத்துக்கொண்டு வராதவர்களை பார்த்து நாங்கள் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இவர்கள் உடுத்துக்கொண்டு வரவில்லை, வெள்ளை உடுக்கிற அது நாங்கள் அது யூனிஃபார்ம் போடுறது யாரு, அடிமை. நாங்கள் பல வர்ணம் தரித்து கொண்டு எங்களுக்கு போலாம், அவரோட பிள்ளைகள். நாம் வெள்ளை உடுப்பு உடுக்கிறதை பற்றி குறைவாக சொல்லவில்லை, பிழை என்று சொல்லவே, அது அவர்களுடைய விருப்பம். நாங்கள் அதை உடுக்கவில்லை என்று எங்களை உடுக்காதவர்களை நாங்கள் கண்டம் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் அடிமை அல்ல, யாருக்குமே அடிமை இல்லை, அந்த மனப்பான்மையில் நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குறதோ தெரியவில்லை. நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு சரியாக புலப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது, நாங்கள் எப்போதுமே உடன் சுதந்திரவாளி, உடன் பங்காளி. இயேசுவுக்கு என்னென்னத்தெல்லாம் அப்பா கொடுத்திருக்கிறாரோ, புதா கொடுத்திருக்கிறாரோ, அதுக்கெல்லாம் எனக்கும் பங்கு உண்டு. சரியா? இப்போ ஒரு நபர் சொன்னா, நான் அதிகாலை 4:45 கிளம்பினேன். அடிமை எப்படி பேசுவான், அட நீ 4:45 நான் 4:30 கிளம்புறேன். நோ, அப்படி அல்ல. அவன் பிழை, இவன் பிழை, அவன் செய்தது தவறு, இவன் செய்த தவறு. இது அடிமை பேசுறது, இது அடிமை பேசுவது தான். அவன் தவறு, இவன் இப்படி செய்யறான், இவன் இப்படி 5 நேரம் ஜபிக்கிறான், 7 நேரம். எனக்கு விரும்பினது, எனக்கு அப்பா சொன்னது, அதன்படி நான் செய்வேன். நாங்கள் எஜமானி, அந்த பழைய ஏற்பாட்டுல தான் காட் காட் காட், அது பழைய ஏற்பாடு. எஜமான் அவங்க முந்தி அவங்க கூப்பிடவே மாட்டார்களா, அடோனாய் எஜமானே எல்ஷடா என்று சொல்லவே பயப்படுவார். எங்களுக்கு அப்பா என்று கூப்பிடுற அந்த சுவீகாரத்தை பெற்று தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக, இப்ப அடிமை எப்படி அப்பாவுக்கு முன்னால ஏதாவது தேவை என்றா போயிருப்பான், பயந்து போய் கேட்பான். ஆனா நான் போய் அவருக்கு முன்னால இருந்தாலே தெரியும் அவருக்கு
என் உள்ளத்தின் இருதயத்தின் உள்ளின் திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நான் போய் நின்றாலே அவருக்கு தெரியும் இவளுக்கு என்ன தேவை, இவள் என்னத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாள் என்று. அப்ப நான் இப்போ அடிமையே இல்லை. அடுத்த முழங்கால் படியிட்டு கண்ணை மூடுனா அவர்ஸ் கணக்குல முழங்கால் படியிட்டு நோ 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 அவருக்கு அவர் உங்களுக்கு முழங்கால் படியிட முடியும் என்றால் முழங்கால் படியிடுங்கள், அதை பற்றி போய். ஆனால் முழங்கால் படியிட்டால் தான் அவருடைய பிள்ளை அன்று அல்ல. மற்றவர்கள் பார்க்கும் போது அந்த சரீரத்தில் மனத்தாழ்மை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் கேட்டதெல்லாம் மனத்தாழ்மை இங்கே இருக்க வேண்டும், இங்கேதான் எங்களுடைய மனத்தாழ்மை இருக்க வேண்டும். அவர் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிற நேரமே அவர் சொல்வார், உனக்கு கால் வலிக்குது இல்லையா மகளே, இரு எனக்கு பக்கத்துல இருந்து கொண்டு நீ என்னோட கதை. அவர் சொல்லுவார் பக்கத்துல நீ கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா போ. அவருக்கு பக்கத்துல போறேன்னு நாங்க ஃப்ரீயா போவேன். எங்களை நோக வைத்து அவர் அவர் அப்படி சொல்லவே இல்லை. பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லுவாரா? நீ நோகவை, நீ உபவாசம் இரு, இப்படி நொந்து அப்படி நொந்து முழங்கால் படிக்கிட்டு இல்ல உனக்கு 7 மணி செய். இல்லாவிட்டு நான் அப்படி செய்கிறவர்களை நான் பிழை என்று சொல்லவில்லை. மனத்தாழ்மை என்பது இங்கே வர வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். அடுத்தது அப்பாட்ட போகும்போது எப்பொழுதுமே நீங்கள் அவர் ரொம்பவும் ஃப்ரீயாகவே போங்கள். அவர்கிட்ட ஃப்ரீயா போய் கதையுங்க. அப்பா மகளே என்ற அந்த அந்த அடிமையாக போகாதீர்கள். அந்த முழு அத்தாரிட்டியோட போய் அவரோட பேசுங்கள் எதையுமே. ஏண்டா அவர் அதுக்காக வேண்டி நாங்கள் சும்மா வீட்டுல உட்கார்ந்து கொண்டு இருக்கன்னு சொல்ல இல்லை. அவருக்கு எங்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்திருக்கிறார், நிறைய அடிமைகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த தேசத்தில் நிறைய அடிமைகள் இருக்கிறார். இவர்கள் எல்லாரையும் மேய்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் இவர்களை மீட்டே ஆக வேண்டும். அடுத்தது இவன் சரியில்லை அவன் சரியில்லை. எங்களுக்கு மற்றவர்களை நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. இவன் செய்வது தவறு, நிச்சயமாகவே எங்களுக்கு தெரியும். அப்பாவின் பிள்ளைகளாய் இருக்கிற எமக்கு தெரியும் அந்த நபர் செய்வது தவறு என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் அதை சுட்டி காட்ட முடியாது. ஏனென்றால் இன்று அப்படி நாங்களும் எத்தனையோ தவறுகள் செய்து எங்களை மீட்டெடுத்து அவருக்கு பக்கத்துல வைத்திருக்கிறவர் நாளை அந்த நபரையும் அவர் செய்கிற தவறுகளை எல்லாம் மறந்து அவனையும் அவருக்கு பக்கத்து உட்கார வைத்து எனது சகோதரனாக்கி விடுவார். சோ அதனால மற்றவர்களை நாங்கள் அந்த போதவர் செய்வது பிள்ளை, இந்த ஊழியக்காரன் செய்வது பிள்ளை, அவன் செய்யறது பிள்ளை, நோ நோ நோ. எங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது அடிமை பேசுகிறது. அடிமை மாத்திரம்தான் இப்படி அப்படியெல்லாம் செய்வாங்க பேசுவான். நாங்கள் அப்படி பேச முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் இருப்பது அவர் கொடுத்த ஈவு, அவர் கொடுத்த கிருபை. எப்படி அடிமையாக இருந்தோம், எவ்வளவு கட்டுக்களோடு இருந்து எம்மை விடுவித்தவர் நாளைக்கு என் சகோதரன் இந்த மற்றவனை விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே நாளைக்கு அவன் திருந்தி அவன் அப்பா பக்கத்துல வந்துடுவான். சோ எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை மற்றவர்களை நாங்கள் கிண்டம் பண்ணுவதற்கு, மற்றவனை குற்றம் சாட்டுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான அதுவும் அடிமையின் ஆவி. எமது கண்ணோட்டம் முழுக்க இருக்க வேணும். எப்படி அப்பாவும் மகனுக்குமான அந்த உறவை நாங்கள் காத்துக்கொள்ள வேணும். ரைட். அடுத்தது எப்போதுமே நீங்கள் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே இந்த வெளிச்சம் இந்த வெளிப்பாடு வந்தாலே போதும், எல்லா ஆசீர்வாதங்களும் எமக்கு வந்துவிடும். ரைட். மற்றது வெளிச்சம் வெளிப்பாடு இந்த ரெண்டுமே அதாவது பிள்ளை நாங்கள் அவருடைய பிள்ளை இதை நாங்கள் மறக்க கூடாது. எந்த நேரமும் அதை நினைத்து கொள்ளுங்கள். அப்பா 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 ஐஸ்வர்யவானவர். எங்களுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போயிருந்தாலே தெரியும். நான் பைக்ல போக வேணும் என்று சொன்னா அவர் கார் இல்ல மகளே நீ பைக்ல போக வேண்டிய அவசியம் இல்லை, டேஞ்சர், நீ கார்ல போன்னு காரை தர்றவர் அவர் அப்படிப்பட்ட அப்பா. அவருக்கு தெரியும் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் எனக்கு தருவார். எனக்கு தேவையானது அந்த நேரம் அந்த நிமிஷம் தருவார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. எங்களுடைய உலகத்துல எங்களுக்கு அதாவது பயாலஜிக்கல் ஃபாதரே எங்களுக்கு தேவையானது தரும் போது என்னை படைத்த ஹெவன்லி ஃபாதர் அவருக்கு தெரியாதா எனக்கு என்ன தேவை என்று? சரியா?
அடுத்தது உங்களுக்குள் ஏதாவது பாவம் உண்டாளா நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். எந்த தவறு செய்தாலும் தவறுகள் செய்யலாம், செய்தவுடன் அவர்கிட்ட போய் சொல்லுங்க. சொன்ன உடனே அவர் அவரிடத்தில் போய் கேளுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடிமைதான் ஒளிவான். இப்ப நான் ஒரு பொருளை தொலைத்து விட்டேன் அல்லது உடைத்து விட்டேன் என்று அப்பாக்கு முன்னால போய் நான் சொல்லுவேன், அப்பா இந்த பொருளை நான் உடைத்து விட்டேன். அப்பா என்ன சொல்வேன், ஓகே பரவாயில்ல மகளே, இன்னொரு பொருளை நீ வாங்கலாம், கவலைப்படாத. அடிமை என்ன செய்வான், அவன் உடைச்சோன்னு அவன் என்ன செய்வான், அவன் ஓடி ஒளிந்துருவான். 4 நாளைக்கு காண கிடைக்காது. அப்ப அப்பா கேப்பார், எங்க அவன் என்ன தவறு செய்தான், அவருக்கு தெரியும். அப்ப அடிமைதான் ஒளியிறது. நாங்கள் அப்படி அல்ல. அவர்கிட்ட போற நேரம் அந்த மனப்பான்மையை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற நேரம் சாத்தான் கொண்டு வருவான். நீ பாவி, நீ செய்தது பாவி, நீ பாவி பாவி பாவி, நீ அடிமை அடிமை, அவன் காதுல ஓதி கொண்டிருப்பான். நோ நோ நோ, நான் அடிமை அல்ல. அப்பாட்ட மனம் திரும்ப எந்த எந்த பிழை செய்தாலும் உடனே அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. அப்பா தெரியாம செய்துட்டேன், என்னை மன்னித்திருங்க அப்பா. உடனே அவரோட பிள்ளையாக அவர் அணைத்துக் கொள்ளும். அதுக்காக வேண்டி பிள்ளைகளையே செய்து கொண்டிருக்க சொல்லி நான் சொல்ல இல்லை, ரைட்? அப்ப அப்பாட அந்த ஆவி இருக்கும் பொழுது, அந்த ஆவி அப்பாட, அதாவது எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கும் போது நிச்சயமாகவே எங்களுக்கு அதுகளை செய்ய முடியாது. அவர் எங்களை வழி நடத்துவார், சரியான முறையில எங்களை வழி நடத்துவார். அப்ப எப்போதுமே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், வாயார அப்பா என்று சொல்லுங்கள். பிள்ளைகள் ஆனால் சுதந்திரம் மாமே, சுதந்திரர் ஆனால் எல்லா சொத்துக்களுக்கும் நாங்கள் பங்காளிகள் ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் கண்கள் முன்னாடி வந்து கொண்டே இருக்கும். அதிலே ஒன்றுமே தடைப்படாது. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் நாங்கள் அவருடைய புத்திரர். இயேசுவுக்கு என்னென்ன அதிகாரம், என்னென்ன சொத்துக்கள், அவருக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனை வல்லமை நமக்கும் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் பிதாவின் புத்திரர். சோ புத்திரர் புத்திரியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அவருடைய புத்திரர்கள் என்ற தலைப்பில் இந்த நாட்களிலே வார்த்தை எடுத்து வந்தீர்கள். உண்மையிலே நாங்கள் எதற்கும் அடிமை இல்லை. இன்றைக்கு அநேகர் என்ன பிசாசு பிடிச்சு போட்டது, என்ன அது பிடிச்சிட்டுது, என்ன அது பிடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லி இந்த நாட்களே அடிக்கடி ஆலயத்துல வருவாங்க ஜெபம் பண்ணிட்டு. ஆண்டவருக்குள்ள 10 வருஷம் இருந்தோண்டு வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் அங்கே அப்படியான காரியங்களில், ஏனென்றால் வேதம் சொல்லுவது யோவான் 8ஆம் அதிகாரத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள் என்று. அப்படியானால் நாங்கள் அந்த அடிமைத்தன சங்கிலியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தின்படி சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே உரிந்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறபடி தேவன் நம்மை விடுதலை ஆக்கினபடினால் நாங்கள் விடுதலை பெற்றவர்கள். அதனாலே விடுதலையோடு ஜீவனோட நாட்களில் நாங்கள் ஓடுவோம். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாம் உங்களோடு கூட இந்த ஆசீர்வதித்து வளர்த்துவாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி அம்மா. நன்றி. பிரைஸ் லார்ட். ஆமென். அடுத்தாக இந்த வழியில் நாங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சோங்குக்குள்ளே கடந்து செல்வோம். பாஸ்டர் ஜோன் பாபு ஐயா அவர்களை இந்த வழியில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா. தேங்க்யூ ஐயா. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடும் நேசர் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவே. நான் நம்பிடும் நேசர்
இயேசுவே நான் என்றென்றும் நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுமே. தேவனே இசுராஜனே தேற்றி என்னை தாங்கிடுமே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவாறே நல்ல நேசர் இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவா. இவரே நல்ல நேசர் இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவா. தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவா. தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவா. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. ஐயா, தேங்க்யூ ஐயா. நன்றி நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இறுதி ஜெபத்தை சகோதரர் ரஞ்சன் அவர்கள் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட், அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து வாருங்கள். ஆமேன். ஆமேன். இந்த நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறினோமானால் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலே துன்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஏன்னா அவருடைய அப்பாவை நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரமும் நாங்கள் அவரோடு நான் உறவாடல் வைத்திருக்கலாம். அப்பா உரிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த இடத்துல யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை அரிய சந்தர்ப்பம் இந்த வருஷ முடிவிலே தேவன் உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். அல்ல உங்கள் சபையிலே யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். அப்பா பிதாவென்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அந்த வார்த்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வழி நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்து இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனை பேர் பேராமது கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாய்ஸ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்டீவன் ஆண்டவரே, சிவன் பிரேம ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மோகன் குமார் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அணியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜோன் பாபு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜோவேல் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜோன் மோகனை ஒப்புக் கொடுக்கிறோம், ராஜினை ஒப்புக் கொடுக்கிறோம், சகானாவை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அணியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் சங்கமன்றடி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கனெக்ஷனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ வராத பிள்ளைகள் கீதாவை ஒப்புக் கொடுக்கிறோம்,
ரமணி சிஸ்டர் ஒப்புக் கொடுக்கிறோம், விஜய் சிஸ்டர் ஒப்புக் கொடுக்கிறோம், ஜியா சிஸ்டர் ஒப்புக் கொடுக்கிறோம், புலோனாகி மகேந்திரான ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ராஜேந்திரன் புரவில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, சிங்கள ஆராதனை கொண்டு நடத்துல பாஸ்டர் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக ஒவ்வொரு ஜீசஸ் குழுவிலே ஒவ்வொரு அங்கத்தினரையும் இந்த வருஷம் முடிவில் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் என்னென்ன காரியங்களோட வாழ்க்கையிலே திட்டங்களை வச்சிருக்கிறீர் ராஜா, எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை நடக்காத காரியங்கள், இதுவரை ஒன்றுமே நடக்கவில்லை, ஐயோ வருஷம் முடிய போது என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ராஜா ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புது வருஷத்துக்குள் போகும்போது ராஜா ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபை ஊழியங்களை அநேகர் ஆண்டவரே விருத்தி அடைவதற்கு புதிய வருஷத்தில் போகும் பொழுது நீ பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1ஆம் தேதி 31st நைட் நடக்கிற ஆராதனை ஒவ்வொன்றும் பிரசன்னம் இருக்கும்படியாய், உமது மகிமை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சார். ஒவ்வொரு குடும்பங்களே ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளை பாக்கியங்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாத பிள்ளை திருமணங்களை வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாலிய பிள்ளை படிக்கிற வேளையிலே நல்ல ஞானத்தை கட்டிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த தேசத்திலே யார் இருந்தாலும் எல்லா தேசங்களும் நீர் தலைவராக இருந்து ராஜா, நீரே அவர்களுக்கு தகப்பனா இருந்து ஒரு தாயா இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆலோசனை கர்த்தராக இருக்கும்படியாய் கருத்தில் ஒப்புக்கிறோம். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் எந்தெந்த இடத்துல நீங்கள் தரிசனங்களை கொடுத்திருக்கின்றோ, எந்தெந்த ஊழியங்கள் தொடங்க ஆயத்தம் பண்ணி இருக்கின்றோ ராஜா, அந்த இடத்துல நீர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே உமது கருத்திலே எல்லா ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுத்து ராஜா, சகலவற்றை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் இந்த வருஷம் கடைசி ஞாயிறு ஆராதனை வந்திருந்து ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே அவருடைய ஜெபங்கள், இதுவரை நடக்காத காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை பொழிந்தரும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்த நடக்க முடியாத காரியங்கள் என்னென்ன தடை, எல்லா தடைகளையும் நீக்கி விட்டு ராஜா நீரே பொறுப்படுத்தி குடும்ப சமாதானத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தும், பொறுப்படுத்தி வழிநடத்து. அதே போல அந்த மேல் சிஸ்டருடைய அனைவரே மகனுக்கு இருக்கும் அந்த நோயிலிருந்து ராஜா அந்த கட்டியிலிருந்து சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்கின்றார்களோ, இந்த காலநிலை சூழ்நிலைகள் அல்லது இயற்கை அனைத்தினால் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ என் தேவனை தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுயநலம் விளைவின இருக்கிற மக்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கும். புது வருஷத்துக்கு போகும் பொழுது ஒரு உற்சாகத்தோடு இயேசு என்னோடு இருக்கின்றார், இயேசு எனக்கு அப்பாவா இருக்கின்றார், இயேசு என்னை தூக்கி எடுக்கிற தேவன், இயேசு என்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கடந்து செல்ல கிருபை தயவு இரக்கத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஊழிய பாதையை விருத்தி அடையும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அடியனை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவரது நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இந்த வருஷ கடைசியில இருக்கின்றோம். தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். Thank you pastor. God bless you. நன்றி ஐயா, நன்றி. ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. சொல்ல போறீங்களா? Thank you pastor. Okay, thank you everyone. Thank you everybody. We will see you next year. God bless you. Amen.